இளைஞர் எழுச்சி நாள் கழகத்தினுடைய பொருளாளர், இளைஞரணியுடைய செயலாளர், நம்முடைய வணக்கத்திற்குரிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் விழாவினை கொண்டாடுகின்ற பொருட்டு இன்றைய தினம் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பினை வழங்கிய மாவட்ட கழகத்திற்கு, நகர கழகத்திற்கு, குறிப்பாக அன்பிற்குரிய சகோதரர் மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியைகளை முதலில் நான் காணிக்கையாக்குகிறேன். தஞ்சை மாவட்டத்தில் காலையிலே திருவோணம் ஒன்றியத்தில் பல்வேறு கிராமங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு ஒரு திருமண விழாவில் வாழ்த்துறை வழங்குகின்ற வாய்ப்பினையும் பெற்று மாலையிலே இந்த கூட்டத்திலே உங்களை எல்லாம் சந்திக்கின்ற பெரும் பேர் எனக்கு கிடைத்திருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தில் காலை முதல் இந்த நிமிடம் வரை நான் சந்தித்த கிராமங்கள், கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள், இவைகளிலே தென்படுகின்ற எழுச்சியை பார்க்கிற போது தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அடிக்கல் தஞ்சையிலே நடப்பட்டு விட்டது என்கின்ற உணர்வை நான் பெறுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று சில அடையாளங்கள் இருக்கிறது. இளைஞர் எழுச்சி நாளை இந்த மாதம் முழுக்க நாம் தமிழகமெங்கும் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் கிராமங்களிலே கூட பல்வேறு நிகழ்ச்சிகளை மக்கள் நல திட்டங்களாக செய்து இளைஞர் எழுச்சி நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இந்த இளைஞர் எழுச்சி நாள்? திராவிட முன்னேற்ற கழகம் சில நாட்களை குறித்து வைத்து சில நிகழ்ச்சிகளை நடத்துகிறது. அந்த நாட்களிலே விழாக்களை கொண்டாடுகின்ற தகுதியும் யோகிதையும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு இருக்கிறதே தவிர வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை என்கின்ற பெருமிதத்தோடு நாங்கள் இந்த நாளை நடத்தி கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முப்பெரும் விழாவை நடத்துவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வீர வணக்க நாளை கொண்டாடுவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இளைஞர் எழுச்சி நாளை கொண்டாடுவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கொண்டாடுவோம். இந்த நாட்களுக்கெல்லாம் ஒரு அடையாளம் வைத்திருக்கிறோம். அந்த அடையாளத்தை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய கடமையை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த கடமை உணர்ச்சியோடு இந்த விழாக்களை எல்லாம் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது ஏதோ ஒரு ஆரவாரத்திற்காக, அரசியலுக்காக நடைபெறுகின்ற நாட்கள் அல்ல இவை. எதற்கு முப்பெரும் விழா? ஈவே ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகத்திலே இருக்கிற பிற சமுதாயத்தினரை போல் அறிவும் மானமும் உள்ள சமுதாயமாக ஆக்குகிற தொண்டினை மேற்போட்டுக் கொண்டு வாழுகிறேன். அந்த தொண்டினை செய்வதற்கு எனக்கு யோகிதை இருக்கிறதோ இல்லையோ, இந்த நாட்டில் அந்த தொண்டினை செய்வதற்கு வேறு யாரும் முன்வராத காரணத்தினால் அதை நான் செய்கிறேன் என்று தன்னை விளம்பரப்படுத்திக் கொண்டு விளம்புகை செய்துவிட்டு 95 வயது வரையில் மூத்திர சட்டியை கையிலே பிடித்துக் கொண்டு தமிழனுக்காக பேசி பேசி தன் வாழ்நாட்களில் தமிழனை ஒரு அங்குலமாவது உயர்த்திவிட வேண்டும் ஒரு நாளைக்கு என்று கடைசி வரை உழைத்துக் கொண்டிருந்த பெரியார் பிறந்த நாள். அவருடைய கொள்கையை ஏற்று 1949 ஆண்டு சென்னையில் கொட்டுகின்ற மலையில் ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உரையாற்றினார்களே, கொட்டுகின்ற மலையில் வீசுகின்ற புயலில் சரளை கற்கள் நிரப்பிய மலை உச்சியை நோக்கி நாம் நடக்கிறோம். கையிலே ஒரு அகல் விளக்கு. அந்த அகல் விளக்கு அணையாமல் இருப்பதற்கு தொடர்ந்து மருகையின் அரவணைப்பு தேவைப்படுகிறது. தமிழ்நாட்டிலே இருக்கிற என் தம்பிமார்களே, வாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அகல் விளக்கை தொடர்ந்து காப்பாற்றுவோம். சூறாவளிக்கு இடையிலே, புயலுக்கு இடையிலே, கொட்டுகின்ற மழைக்கு இடையிலே இதை ஒரு நித்திய ஜீவியமாக விளக்காக காப்பாற்றுவோம் என்று அறைகூவல் விடுத்தார்களே, அந்த அண்ணா பிறந்த நாள், பெரியார் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள், அவரால் தோற்றுவிக்கப்பட்ட கழகம் பிறந்த நாள், இந்த மூன்றையும் சேர்த்து முப்பெரும் விழாவை நாங்கள் தான் கொண்டாடுவோம். இந்த தகுதியும் யோகிதையும் இன்னொருவனுக்கு தமிழ்நாட்டிலே இல்லை. அதே போல வீர வணக்க நாளை கொண்டாடுவோம். எது வீர வணக்க நாள்? இந்திய ஆதிக்கம் எங்கள் மீது திணிக்கப்பட்ட போது இந்த மண்ணில் தாழ்த்தப்பட்ட மாணவனும் பிற்படுத்தப்பட்ட மாணவனும் முதல் தலைமுறையிலே கல்வி பெறுகிற போது ஆங்கிலமும் கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழ் மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டும், தாய்மொழி, அதற்கும் கூடுதலாக இந்தியையும் நீ படிக்க வேண்டும் என்று இந்தி இந்த மண்ணிலே திணிக்கப்பட்ட நேரத்தில் அதற்காக தன்னுடைய தேக்கு மர தேகங்களை எரித்துக் கொண்டவர்களின் வரலாறு இந்த இயக்கத்திற்கு உண்டு. இன்னும் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1938
முதலாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தன்னுடைய உயிரை பலியாக்கி கொண்ட 2 தலைவர்கள், 2 தோழர்கள், ஒருவர் தாளமுத்து, இன்னொருவர் நடராசன். நடராசன் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடு, தாய்மொழிக்காக நீ போராடுவதை நிறுத்திவிடு, உங்களை மன்னித்து விடுகிறோம் என்று சொன்ன நேரத்தில் வானமே இடிந்து விழுந்தாலும், என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் கராகரகத்தில் இருக்க நேரிட்டாலும், என் மொழியை காப்பாற்றுவதற்காக என் உயிரை தருவேனே தவிர ஒரு காலம் உங்களிடத்திலே மண்டியிட மாட்டேன் என்று சிறையிலேயே இருந்து சிறையிலே மரித்து போன அந்த நடராஜனின் உடலை தூக்கி வந்தது யார் தெரியுமா? இன்றைக்கு இந்த மேடையிலே ஜாதி இல்லை, எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து கொள்கிறோம், எல்லோரும் ஒரு இடத்திலே உணவருந்துகிறோம். சிற்றுண்டி சாலைகளிலே ஜாதி இல்லை, ஒரு காலத்திலே சிற்றுண்டி சாலையிலே கூட ஜாதி உண்டு, பேருந்திலே ஜாதி உண்டு, பஞ்சமர்களுக்கு இடம் கிடையாது, சிற்றுண்டிகளிலே ஓட்டல்களிலே தனி இடம் அவர்களுக்கு. ஆனால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு தன் உயிரை சிறையிலேயே விட்டுவிட்டு பிணமாக வெளியே வந்த நடராஜனை யார் தூக்கி வந்தார் தெரியுமா? தன்னுடைய தோளில் செட்டிநாட்டு அரசர் முத்தையா செட்டியார் தன்னுடைய தோளிலே தூக்கி கொண்டு வந்து தன்னுடைய காரிலே வைத்து 10,000 பேரோடு ஊர்வலம் போய் சுடுகாட்டிலே நட்டார்கள். அடுத்த சில மாதங்கள் தாளமுத்து மரித்து போகிறார். அவர் நாடார் சமுதாயம். அதே செட்டிநாட்டு அரசர் அந்த பிணத்தை தன் தோளிலே தூக்கி கொண்டு போய் எந்த நடராசன் எந்த சுடுகாட்டில் புதைக்கப்பட்டாரோ அதே சுடுகாட்டில் ஜாதி பார்க்காமல் முதலாக ஒரு நாடாரின் பிணத்தையும் ஒரு ஆதிதிராவிடரின் பிணத்தையும் மொழிக்காக ஒரே சுடுகாட்டில் புதைத்த இயக்கம் இந்த இயக்கம். அதனால் நாங்கள் வீர வணக்க நாளை கொண்டாடுகிறோம். ஆக முப்பெருவிழாவை கொண்டாடுவதற்கு எங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறது. வீர வணக்க நாளை கொண்டாடுவதற்கு எங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறது. அதை போல இளைஞர் எழுச்சி நாளை கொண்டாடுவதற்கும் எங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறது. வேறு எவனுக்கும் யோகியதை கிடையாது. யார் அந்த இளைஞர்? எதற்காக இந்த இளைஞர் எழுச்சி நாள்? 1980ஆம் ஆண்டு இளைஞர் அணியை முதலாக துவக்கிய நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் துவக்கி வைக்கிறார். அதிலே தலைவர் கலைஞர் அவர்கள் முத்தாய்ப்பாக 10 வரிகளை சொல்லுகிறார். என் இளைஞர் அணி தம்பிமார்களே, இன்றைக்கு நான் துவக்கி வைத்திருக்கிற இந்த இளைஞர் அணி மனதிலே பதிவைத்துக் கொள்ள வேண்டிய வரிகள் எத்தனை? 10. அந்த வரிகளை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள், அண்ணாவின் தம்பிகள். நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள், அண்ணாவின் தம்பிகள். எங்கள் கைகள் எழுதுவதை நிறுத்தாது, எங்கள் கால்கள் நடப்பதை நிறுத்தாது, எங்கள் உதடுகளும் நாவுகளும் பேசுவதை நிறுத்தாது. நாங்கள் நடந்து கொண்டே இருப்போம், நாங்கள் எழுதிக் கொண்டே இருப்போம், நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். ஏனென்றால் பெரியார் அண்ணா கொடுத்த மகத்தான தத்துவத்திற்கு நாங்கள் மட்டும்தான் சொந்தக்காரர்கள் என்று அன்றைக்கு அவர் பிரகடனம் செய்தார். அந்த இளைஞரணியை துவக்கி வைத்தவர் தான் நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் தளபதி அவர்கள். அவருக்கு பிறந்த நாள். எல்லோருக்கும் பிறந்த நாள் வருகிறது, எல்லோரும் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஏன் நம்முடைய இல்லத்திலே பிறந்த 1 வயது குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். அது நம்பிக்கையின் அடிப்படையில் கொண்டாடப்படுகிற பிறந்த நாள். இந்த குழந்தை பிறந்த பிறகுதான் எங்களுடைய வம்சம் துளிர்க்க போகிறது. இந்த குழந்தை பிறந்த பிறகுதான் எங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் தெரிகிறது என்கின்ற நம்பிக்கையில் பேச தெரியாத, சைகை கூட காட்ட தெரியாத நம்முடைய வீட்டு குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். ஆனால் அண்ணன் தளபதி அவர்களுக்கு கொண்டாடுகின்ற பிறந்த நாள் ஏதோ அடையாளத்திற்காக, எதிர்கால நம்பிக்கைக்காக அல்ல, அவர் ஆற்றி இருக்கின்ற அர்ப்பணிப்பாகவும் தியாகத்திற்காகவும் அவரை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக கொண்டாடப்படுகின்ற நாள். இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர் எழுச்சி நாள் ஏன் கொண்டாடப்படுகிறது? அங்கே வாரிசு அரசியல் நடக்கிறது. தந்தைக்கு இவர் பிள்ளை என்கிற காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், துரை சந்திரசேகரோ அல்லது இந்த மேடையில் இருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளோ அல்லது நாங்களோ அல்லது பழனி மாணிக்கம் அவர்களோ ஏதோ அரசியலிலே ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக, தலைவர் கலைஞர் அவர்களை குளிர்விக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பிள்ளைக்கு நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்பதை போல ஒரு வாரிசு அரசியல் என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களை நான் கேட்கிறேன், எதிரிலே உட்கார்ந்திருக்கிற கழக தொண்டருக்காக அல்ல, எங்காவது தூரத்தில் இருக்கிற வணிகர்கள், அரசியல் கட்சிகளுடைய மனமாச்சரியங்களை தவிர்த்து விட்டு கேட்டுக் கொண்டிருக்கிற நடுநிலையாளர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், எது வாரிசு அரசியல்? 1 நிமிடம், ஒரு 10 நிமிடம் உங்களுடைய காதுகளை எனக்கு கடனாக தாருங்கள். யார் இந்த தளபதி ஸ்டாலின் என்பதை உங்களுக்கு நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். காஷ்மீரிலே தொடங்குவோம். காஷ்மீர் மாநிலம் இன்றைக்கு இந்தியாவோடு 1947இல் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காஷ்மீர் நம்மோடு இல்லை, அது ஒரு தனி நாடு. நம்மோடு இல்லை, அது ஒரு தனி நாடு. அந்த நாட்டுக்கு ஒரு அரசன். யார்? ஹரிசிங் என்கின்ற அரசன். எந்த மதம்? இந்து மதம். 47இல் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவுக்கு உச்சியில் இருக்கிற காஷ்மீர் தனி நாடு. அந்த நாட்டிற்கு ஒரு அரசர் ஹரிசிங் இந்து. ஆனால் 90% குடிமக்கள் இஸ்லாமியர்கள். கவனியுங்கள், மன்னன் இந்து,
90% மக்கள் இஸ்லாமியர்கள். பாகிஸ்தான் பிரிந்து போய்விட்டது, பிரச்சனை எழுகிறது. நாங்கள் பெரும்பான்மை மக்கள் இஸ்லாமியர்கள், உழைக்கின்ற சமூகம், அன்றாடம் காட்சிகள், எங்களுக்கென்று பெரிய நிறுவனங்கள் இல்லை, நாங்கள் தொழில் அதிபர்கள் கிடையாது. ஆனால் எங்கள் ஆளுகின்ற மன்னன் இந்து, எங்களுக்கு உரிமை வழங்கப்படவில்லை, நாங்கள் ஒரு மக்களாட்சியை மலரச் செய்கிறோம், எங்கள் பக்கத்திலே இந்தியா வந்துவிட்டது, பக்கத்திலே பாகிஸ்தான் வந்துவிட்டது, இங்கே ஏன் மன்னராட்சி என்று ஒரு இளைஞன் எழுந்தான். அவனுக்கு பெயர் ஷேக் அப்துல்லா. ஒரு சராசரி குடும்பத்திலே பிறந்தவன், பெரிய படிப்பறிவு இல்லை, அலிகார் பல்கலைக்கழகத்திலே ஏழைகளுக்கு வழங்கப்படுகின்ற இலவச கல்வியிலே படித்தவன். அவனுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது. அவன் ஹரிசிங் என்கின்ற மன்னரை எதிர்த்து நாங்கள் மக்களாட்சியை விரும்புகிறோம் என்று ஒரு கட்சியை துவக்கினான். முஸ்லிம் கான்பரன்ஸ் என்று பெயர் அந்த கட்சிக்கு. எவ்வளவு அடக்குமுறை! 1 2 11 ஆண்டுகள் சிறைவாசம் அடைந்தார் ஷேக் அப்துல்லா. அதற்கு பின்னாலே ஒரு ஒப்புதலுக்கு வருகிறார்கள், ஒரு உடன்படிக்கைக்கு வருகிறார்கள். சரி, நான் மன்னராக இருக்கிறேன், ஆனால் உனக்கு ஒரு சட்டமன்றத்தை ஏற்படுத்தி தருவோம். அந்த சட்டமன்றத்திலே நீ பிரதம அமைச்சராக இரு. ஆங்கிலத்திலே பிரீமியர் என்று சொல்வார்கள். இந்தியாவிற்கு ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர், பிரதமர். ஆனால் காஷ்மீருக்கு பிரீமியர் என்கின்ற பெயரோடு அங்கே ஒரு பிரதமர் இருந்தார். அந்த பிரதமர் தான் ஷேக் அப்துல்லா. அதையும் ஒப்புக்கொள்ள முடியாது. மன்னராட்சி எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் முழு மக்களாட்சியை விரும்புகிறோம் என்று சொல்லி 11 ஆண்டு காலம் கராகரகத்தில் இருந்துவிட்டு அங்கே ஒரு மக்களாட்சியை உருவாக்கி இஸ்லாமியரின் உரிமையை தூக்கி நிறுத்தி உச்சத்திற்கு கொண்டு போய் ஆட்சியினுடைய பரிபாலனத்தை கையில் எடுத்து 3 முறை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக சாகர வரையிலே இருந்தார் ஷேக் அப்துல்லா. அவருடைய உழைப்பை மதிக்கிறோம், அவருடைய அர்ப்பணிப்பை மதிக்கிறோம். அவர் போராடினார், களத்திலே நின்றார், கண்ணீர் சிந்தினார், வியர்வை சிந்தினார், ரத்தம் சிந்தினார். ஆனால் அவருக்கு பிறந்த பிள்ளை ஃபரூக் அப்துல்லா என்னோடும் மதிப்பிற்குரிய அண்ணன் எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் அவர்களோடு மத்தியிலே அமைச்சராக இருந்தாரே, அவர் என்ன தியாகம் செய்தார்? எந்த தியாகமும் கிடையாது. அப்பாவுக்கு பிள்ளை, அவ்வளவுதான். அது கூட பரவாயில்லை. அடுத்த தலைமுறை. அதற்கு பிறகு உமர் அப்துல்லா. இன்னமும் பெருமையோடு சொல்லுகிறேன், 1999 ஆண்டு நானும் அண்ணன் பழனிமாணிக்கம் அவர்களும் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சென்ற நேரத்தில் 33 வயதிலே நான் மத்திய அமைச்சராக ஆக்கப்படுகிறேன் தலைவர் கலைஞர் அவர்களால். ஆங்கில பத்திரிகையில் 2 போட்டோவை போடுகிறார்கள். இந்த நாடாளுமன்றத்தில் மத்தியிலே அமையப்பட்டிருக்கிற அமைச்சரவையில் 2 சிறுவர்கள், 2 இளைஞர்கள் அமைச்சர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. ஒரு இளைஞன் உமர் அப்துல்லா. யார் அந்த உமர் அப்துல்லா? ஷேக் அப்துல்லாவுடைய பேரன், ஃபரூக் அப்துல்லாவுடைய மகன். ஷேக் அப்துல்லா தியாகம் செய்தார். எந்த தியாகமும் செய்யாமல் ஃபரூக் அப்துல்லா ஆட்சிக்கு வந்தார். அவர் 3 முறை முதலமைச்சர். அவருடைய பிள்ளை 29 வயதில் நாடாளுமன்றத்திற்கு வந்து அமைச்சராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனையை பார்த்தீர்களா? தாத்தா முதலமைச்சர் 3 முறை, அப்பா 2 முறை மத்திய அமைச்சர், 3 முறை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அவருடைய பிள்ளை 29 வயதில் நாடாளுமன்றத்திற்கு வந்து மத்தியிலே இணையமைச்சராகிறார். பெரம்பலூர் என்கின்ற பொட்டல் காட்டில் எந்த பின்புலமும் இல்லாமல் கலைஞரின் தம்பி என்கின்ற ஒரே அடையாளத்தோடு நானும் 33 வயதிலே அங்கே மத்திய அமைச்சராக இருந்தேன். எங்க 2 பேர் படத்தையும் போட்டுதான் இவர்கள் தான் இந்த அமைச்சரவையின் இளம் அமைச்சர்கள் படம் போட்டாங்க. நான் கேட்கிறேன், ஷேக் அப்துல்லாவுக்கு வரலாறு இருக்கிறது, ஷேக் அப்துல்லாவுக்கு தியாகம் இருக்கிறது. ஃபரூக் அப்துல்லாவுக்கு என்ன தியாகம்? ஆனால் 2 முறை 3 முறை அமைச்சர், மத்தியிலும் மாநிலத்திலும். உமர் அப்துல்லா மத்தியில் அமைச்சர், சில நாட்களுக்கு முன்பு வரை காஷ்மீர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர். 42 வயது கூட முடியவில்லை. யாராவது வாரிசு அரசு சொன்னீங்களா? இன்னும் கொஞ்சம் கீழே வாருங்கள். இன்றைக்கு அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேச முதலமைச்சர். அவருடைய தந்தையார் முலாயம் சிங். ரஜபுத்திரர்களும் பிராமணர்களும் 35% இருக்கின்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், கோனார் என்று சொல்லப்படுகின்ற யாதவர்கள், இஸ்லாமியர்கள், இவர்கள் எல்லோரையும் ஒன்றாக இணைத்து அரசியல் அதிகாரம் உடைய கைக்கு வர வேண்டும். ஜனநாயகம் வளர்ந்துவிட்டதாக கருதப்பட்டது சுதந்திரத்துக்கு பின்னால். ஆனால் சுதந்திரத்தால் பயனடைந்தவர்கள் மேல் ஜாதிக்காரர்கள், பிராமணர்களும் ரஜபுத்திரர்களும். அந்த அதிகார மாற்றம், பரவலாக்கம் தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக சமூக நீதியை முன்னிறுத்து ஒரு அரசியல் களம் கண்டு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக, தலைவராக உயர்ந்தார் முலாயம் சிங். ஏன், நாங்கள் அமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் இந்திய நாட்டினுடைய ராணுவத்துறை அமைச்சர். அவரை மதிக்கிறோம், அவருடைய அர்ப்பணிப்பை ஒப்புக்கொள்கிறோம், அவருடைய தியாகத்தை ஏற்றுக்கொள்கிறோம், மகிழ்கிறோம். ஆனால் அவருக்கு பிறந்த ரத்த சொந்தம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவருடைய பிள்ளை 39 வயதில் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர், இப்போது முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ். என்ன சம்பந்தம்? ரத்த சம்பந்தம். இன்னும் கொஞ்சம் கீழே வாருங்கள். ஒடிசா மாநிலம்
பிஜு பட்நாயக் கழகத்தினுடைய மூத்த தலைவர்களான உபயதுல்லா அவர்களுக்கும் பழனி மாணிக்கம் அவர்களுக்கும் தெரியும். யாரு பிஜு பட்நாயக்? திராவிட முன்னேற்ற கழகம் உடையும் என்கின்ற சூழல் ஏற்பட்ட போது எம்ஜிஆர் இந்த கட்சியை விட்டு போய்விடுவார் என்கின்ற கழகம் மேகமூட்டம் தென்பட்ட போது வடபுலத்திலிருந்து இங்கே வந்து இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியலை நான் அறிவேன், இந்திய துணைக்கண்டத்தில் ஜனநாயகம் வளர வேண்டும் என்று சொன்னால், மாநில சுயாட்சி ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சியுடைய மிருக பலத்தை தட்டி கேட்கின்ற ஒரே தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இருக்கிறது. இந்த இயக்கம் சிதைந்து விடக்கூடாது என்பதற்காக எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் இடையிலே தூது வந்தவருக்கு பெயர் பிஜு பட்நாயக். இன்னும் சொல்ல வேண்டுமானால் அந்த பிஜு பட்நாயக் தான் மிசாவிலே 2.5 ஆண்டு காலம் கராகரத்தில் இருந்து இந்திரா காந்தியினுடைய கொடுமையான ஆட்சியை, ஜனநாயக விரோத போக்கை, மிசாவை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காக இந்தியாவின் 2வது காந்தி என்று சொல்லப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயணனோடு கைகோர்த்துக் கொண்டு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக சிறையில் இருந்த மகத்தானவன் இந்திய நாட்டுடைய வர்த்தகத்துறை அமைச்சராகவும் ஸ்டீல் என்று சொல்லுகின்ற எஃகுத்துறை அமைச்சராகவும் உயர்ந்தான். அவர் ஜெயிலில் இருந்தார். அவர் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பதற்காக தன்னுடைய உழைப்பை ஈந்தார். ஆனால் அவருக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் அவருடைய மகன் நவீன் பட்நாயக். அவருக்கு என்ன தகுதி, அவருக்கு என்ன அர்ப்பணிப்பு, அவருக்கு என்ன தியாகம்? எந்த தியாகமும் கிடையாது. பிஜு பட்நாயக்கினுடைய ரத்த சொந்தம், ரத்த வாரிசு. அந்த ஒரே அடிப்படையில் இன்றைக்கு நவீன் பட்நாயக் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் 2வது முறையாக. இன்னும் கொஞ்சம் கீழே வாருங்கள், ஹரியானா தேவிலால் இந்தியாவுடைய துணை பிரதமர் இந்திரா காந்தியை உலுக்கி நிறுத்தி, உன்னை ஒழிக்காமல் நான் விடமாட்டேன், இந்தியாவிற்கு இது 2வது சுதந்திர போர் என்று சொல்லி ஜனதாதளத்தை உருவாக்குவதில் முன்னணி தலைவராக திகழ்ந்து அன்றைக்கு நடந்த அடக்குமுறையை தட்டி கேட்டு சிறை கராகரத்தில் இருந்து தன்னுடைய வாழ்நாட்களை கழித்து துணை பிரதமராக உயர்ந்தாரே தேவிலால், அவருடைய அர்ப்பணிப்பை நாங்கள் பாராட்டுகிறோம். ஆனால் அவருடைய பிள்ளை சௌதாலா அந்த மாநிலத்தினுடைய 2 முறை முதலமைச்சர். என்ன தியாகம்! நான் சொன்ன பட்டியல் எல்லாம் ரத்த சொந்தம். வெறும் ரத்தத்துக்கு சொந்தம் என்கின்ற காரணத்தினால் அவர்கள் எல்லோரும் 2 முறை 3 முறை முதலமைச்சர் ஆகிவிட்டார்கள். ஆனால் கலைஞருக்கு ரத்த சொந்தம் மட்டுமல்ல, கலைஞருக்கு ரத்த வாரிசு மட்டுமல்ல, அவர் கொண்டிருக்கிற லட்சியத்திற்கு வாரிசு என்கிற காரணத்தினால் இன்றைக்கு இளைஞர் நிற்கிறார். இதை கூட பத்திரிகையில் சொல்லக்கூடும். ஏதோ ராஜா வரலாற்று நிகழ்வு எல்லாம் தொகுத்து ஏதோ ஆரவாரத்தோடு அவரோகணத்தோடு பேசுகிறான், லட்சிய சொந்தம் என்று சொல்லுகிறான். அப்படி என்ன லட்சிய சொந்தம் இவருக்கு வந்துவிட்டது என்று சொல்லக்கூடும். என்ன லட்சிய சம்பந்தம்? திடீரென்று ஒரு முளைத்தவரா? நான் சொல்லுகிறேன், 1968 ஒரு 16 வயது இளைஞன், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை இந்தியாவில் மட்டுமல்ல உலகமே உற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் ஜவஹர்லால் நேரு உருவாக்கிய ஒரு இயக்கத்தை வீழ்த்திவிட்டு அவருடைய மகள் இந்திரா காந்தி ஒப்பற்ற தலைவியாக உயர்ந்திருக்கிறாரே, அவருக்கு மாற்றாக ஒரு மாநிலத்தில் ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்று இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் வியந்து நின்று பாராட்டிய நேரத்தில் என்ன நடந்தது? அண்ணா ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார், உடல்நலம் சரியில்லை, தமிழ்நாடு பெயர் மாற்றம் நடக்கிறது, தினந்தோறும் பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு இளைஞன், 18 வயது இளைஞன் அண்ணாவிடத்திலே போகிறார். முதலமைச்சர் அண்ணா, அண்ணா உங்கள் தேதி வேண்டும். எதற்கப்பா? நான் ஒரு நிகழ்ச்சி நடத்த இருக்கிறேன், மாணவர்கள் மத்தியிலே நீங்கள் பேச வேண்டும், நீங்கள் பேசுவதை நாங்கள் விரும்புகிறோம், உங்கள் வாயிலாக கருத்துக்கள் போக வேண்டும் என்று அண்ணாவிடத்திலே ஒரு 18 வயது இளைஞன் தேதி கேட்கிறான். அண்ணா சொல்லுகிறார், எனக்கு உடல்நலம் சரியில்லை, சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது, பணிச்சுமை அதிகம், கோப்புகள் இருக்கின்றன, சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிற போது கோப்புகள் குவிந்து கிடக்கிற போது உடல்நலம் சரியில்லாத போது என்னிடத்தில் தேதி கேட்கிறாய், இன்னொரு நாள் வா பார்க்கலாம் என்று சொல்லுகிறார். அந்த இளைஞன் வெடுக்கென்று கோபித்துக் கொண்டு வேகமாக வெளியேறுகிறான். உடனடியாக அண்ணா சுதாரித்துக் கொள்கிறார். தலைமைச் செயலாளர் சொக்கலிங்கத்தை அழைத்து அந்த இளைஞனை மீண்டும் அழைத்து வா என்று சொல்லி கையிலே அவருடைய டைரியை எடுத்துக்கொண்டு புரட்டி ஒரு தேதியை கண்டுபிடித்து அந்த தேதியை பார்த்துவிட்டு, நீ உன் அப்பனை போலவே செய்த எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிப்பதில் மிகவும் பிடிவாதக்காரனாக இருக்கிறாய், இந்த தேதி என்று கொடுத்தாரே அண்ணா, அந்த சிறுவன் தான் அன்றைக்கு இருந்த மு.க. ஸ்டாலின். யார் தேதி கொடுத்தார்? பேரறிஞர் அண்ணா தேதி கொடுத்தார். அண்ணா பார்த்து தேதி கொடுத்து 18 வயதில் இந்த இயக்கத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அரசியலுக்கு வந்தவர். அது மட்டும்தானா? 25-24 வயதில் அவருக்கு என்ன நடந்தது? மிசா கொடுமை இங்கே கொண்டு வரப்பட்ட போது நேற்றைக்கு வரை முதலமைச்சருடைய மகன் கலைஞர், நேற்று வரை முதலமைச்சர்,
போலீஸ் சல்யூட் அடித்திருக்கும், காவல்துறை தலைவணங்கி வணக்கம் செலுத்தி இருக்கும். இப்பொழுதுதான் திருமணம் ஆகியிருக்கிறார். 23 வயதில் சந்திரசேகர் எத்தனை முறை கடிதம் எழுதியிருப்பார், காதல் கடிதம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் எழுதியிருக்கிறேன். இளைய பருவம். நான் எழுதியது மட்டுமல்ல, நான் எழுதிய காதல் கடிதத்தை நான் வெளியிட்ட புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறேன். அந்த வயது அப்படி. ஆனால் காதல் கடிதம் எழுத வேண்டிய வயதில், திருமணத்தை புதிதாக முடித்துக் கொண்டு வாழ்வின் வசந்தத்தை தூய்க்க வேண்டிய அந்த வயதில் மிசா என்கின்ற கொடுமையான சட்டம் கொண்டு வரப்பட்ட போது, ஆட்சி கலைக்கப்பட்ட போது கராகரத்தில் அடைக்கப்படுகிறார் அன்றைக்கு இருந்த மு க ஸ்டாலின். இன்றைக்கு நாம் தளபதி என்று உயர்த்தி சொல்கிறோம். உயர்ந்திருக்கிறார். அடைக்கிறார்கள். உள்ளே என்ன கொடுமை மூத்தவர்களுக்கு தெரியும். நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர். அன்றைக்கு கொள்கை பரப்பு செயலாளர் சிட்டி பாபு. அந்த சிட்டி பாபு எப்படி வந்தார்? சிறையில் இருந்து பிணமாகத்தான் வந்தார். அவரும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் ஒரே கொட்டடியில் ஒரே சிறை செல்லில் அடைக்கப்படுகிறார்கள். மெலிந்த தேகம், இளைத்த உடம்பு, இளம் பருவம், ஆனால் பயமறியாத பருவம். போலீஸ் தினந்தோறும் அடிக்கிறது. இரவில் தடிகளால் மட்டுமல்ல, பூட்ஸ்காரால் உதைக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு 100 உதை விழுந்தால், 100 அடி விழுந்தால் 90 அடியை, 90 உதையை தன்னுடைய உடம்பிலும் தன்னுடைய மார்பிலும் தன்னுடைய இருதயத்திலும் ஏந்திக் கொள்கிறான் சிட்டி பாபு. அதனுடைய விளைவாக பிணமாக வெளியே வருகிறார். 10% அடியை பெற்றுக் கொள்கிறார் அன்றைக்கு இருந்த அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். உடல் முழுக்க காயம். சிறையிலே இருக்கிறார். நேற்று வரை முதலமைச்சராக இருந்தவர் தந்தை தன்னுடைய பிள்ளையை பார்ப்பதற்காக மட்டுமல்ல, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான இதயங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற இந்த இயக்கத்தினுடைய தம்பிமார்கள் சிறையிலே இருக்கிறார்கள். அவர்களை எல்லோரும் சென்று பார்க்க வேண்டும் என்பதற்காக சிறப்பு அனுமதி பெற்றுவிட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்கிறார். எல்லோரையும் பார்க்கிறார். தன்னுடைய பெற்ற பிள்ளையையும் பார்க்கிறார். நேரடியாக நிறுத்துகிறார்கள். நிறுத்தி, எப்படியப்பா இருக்கிறாய், உன்னை போலீஸ் அடித்ததா என்று கேட்கிறார். முழுக்கை சட்டை, வழக்கமாக அரைக்கை சட்டை மட்டுமே போட்டு பழக்கப்பட்ட தளபதி அன்றைக்கு முழுக்கை சட்டை அவருக்கு தைத்ததல்ல, அளவு அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த முழுக்கை சட்டையை அவருக்கு அணிவித்திருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இருக்கிற பார்வை எக்ஸ்ரே பார்வை. அண்ணன் பழனிமாணிக்கம் போய் நின்றால் அவர் எதற்கு வந்திருக்கிறார் என்று அவருக்கு தெரியும். சொல்லுவதற்கு முன்பாகவே இதற்குத்தான் நீ வந்திருக்கிறாய் என்பதை சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர். தஞ்சையில என்ன நடைபெறுகிறது என்று சந்திரசேகர் முகத்தை பார்த்தே தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர். ராஜா காரிலே ஏறினால், காரிலே ஏறின 2வது நிமிடம் என்னப்பா விசேஷம் என்று சொன்னால், சொல்லுகின்ற பதிலில் மட்டுமல்ல, அந்த குரலில் இருக்கிற ஏற்றத்தாழ்வை வைத்து அங்கே என்ன நடக்கிறது என்பதை, என் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய வல்லமையுடைய ஒரு தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். பையனுக்கு முழுக்கை சட்டை போட்டா தெரியாதா? சம்பந்தமே முழுக்கை சட்டை எதுக்கு போட்டிருக்கான்னு அவர் கேட்டார். நான் இன்னும் கூட நான் வரலாற்றை படித்தவர்கள் முறையில் சொல்லுகிறேன். சிறைச்சாலையிலே அப்பா மகனிடத்தில் கேள்வி கேட்கிறார். பேசாமல் முழுக்கை சட்டையோடு நிற்கிறார். இந்த காட்சியை நான் படித்த போது தென்னாப்பிரிக்காவுடைய விடுதலை வரலாறு எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. தென்னாப்பிரிக்காவுடைய 120 ஆண்டு கால கருப்பரின வீர வரலாற்றில், விடுதலைக்கான வரலாற்றில் நான் படித்த சில இலக்கிய சம்பவங்கள் இன்னமும் என்னுள் எப்போது நினைத்தாலும் கிளர்ச்சியை ஊட்டும். பெஞ்சமின் மொலாய்சி என்கின்ற ஒரு கருப்பு நிற கவிஞன், அவன் அந்த போராட்டத்தின் நிகழ்வுகளை எல்லாம் பரவலாக தொகுத்திருக்கிறான். அதிலே ஒரு நிகழ்வு, அங்கே ஒரு பெண் போராளி, கருப்பரின பெண் போராளி, அவள் ஆயுதம் ஏந்தவில்லை, ஆனால் எழுதுகோல் ஏந்தினாள். தியாக சுடரை மனதிலே விதைத்தாள். வேள்வி வேட்கையை, விடுதலை வேட்கையை திணித்தாள். நெருப்பு மூட்டினாள். அந்த நெருப்பிலே தணல் எழுந்தது. விடுதலை வேட்கை உயர்ந்து நின்றது. அரசாங்கம் பார்த்தது, வெள்ளைக்கார அரசாங்கம். இவள் துப்பாக்கியை விட மோசமாக எழுதுகோலை பயன்படுத்துகிறாள். ஒரு ஆயுதம் தாங்கியவன் ஒரு 10 பேரை கொன்றால் அல்லது 10 பேரை தாக்கினால், இவளுடைய எழுத்து ஆயிரக்கணக்கானவர்களை ஒரே நேரத்தில் தாக்குகிறது. எனவே அவளை கைது செய்ய வேண்டும், கொட்டடியிலே அடைக்க வேண்டும். முடிவுக்கு வருகிறார்கள். அந்த பெண்ணை சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறார், போலீஸ் காவலுக்கு கொண்டு போகிறார்கள், கைது செய்கிறார்கள். கைது செய்து போலீஸ் காவலில் 14 நாட்கள் வைத்து விசாரிக்கிறார்கள். 14 நாட்கள் தான் போலீஸ் வச்சிருக்க முடியும். விசாரித்து விட்டு நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். நீதிமன்றத்தில் அனுப்பி 14 நாட்கள் போலீஸ் காவல் முடிந்து விட்டது, உன்னை நான் ஜுடிஷியல் கஸ்டடி என்று சொல்லுகின்ற நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப போகிறேன், நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா என்று அந்த பெண்ணை பார்த்து நீதிபதி கேட்கிறார். எத்தனை நாள் போலீஸ் காவல்? 14 நாட்கள் போலீஸ் காவல். இருந்தது யார்? ஒரு இளம் பெண். யார் அவள்? ஒரு கவிஞர். 14 நாட்கள் போலீஸ் காவலில் இருந்த ஒரு பெண்
உனக்கு ஏதாவது தவறு நடந்ததா, உன்னை தண்டித்தார்களா, உன்னை அடித்தார்களா என்று நீதிபதி கேட்கிற போது இரண்டு பக்கமும் போலீஸ். எப்படி சொல்லுவார்? என்னை கூட அந்த கேள்வியை கேட்டார்கள். நான் வழக்கிலே கைது செய்யப்பட்ட நேரத்தில், ஸ்பெக்ட்ரம் வழக்கிலே கைது செய்யப்பட்ட நேரத்தில் 14 நாட்கள் நானும் சிபிஐ காவலில் இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா கவனிச்சுட்டாங்க. கொடுக்க வேண்டிய நேரத்தில் தேநீர், கொடுக்க வேண்டிய நேரத்தில் சாப்பாடு. ஏனென்றால் ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு அவங்களுக்கும் புரியல. நான் சொல்றதை புரிஞ்சக்கூடிய மனநிலை அவங்களுக்கு இல்ல. புரிவதற்கே 14 நாட்கள் உபசாரம் பலமாக இருந்தது, உபச்சாரம் பலமாக இருந்தது. 14 நாட்கள் முடித்து என்னையும் கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள். குற்றவியல் நடைமுறை சட்டம், கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதிலே 14 நாட்கள் மட்டும்தான் ஒருவரை போலீஸ் காவலில் வைத்துக் கொள்ளலாம். 15வது நாள் அவர் நீதிமன்ற காவலுக்கு போக வேண்டும். என்னையும் 15வது நாள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பினார்கள். என்னை கைது செய்தது 2/2/2011. 14 நாட்கள் முடிந்து 15/2/2011 அன்று என்னையும் நீதிமன்றத்திலே நிறுத்தினார்கள். நான் நீதிமன்ற காவலுக்கு திகார் ஜெயிலுக்கு அனுப்பப்பட வேண்டும். நீதிபதி அதே கேள்வியை இடத்திலே கேட்டார். அந்த பெண்ணிடத்திலே கேட்டாரே, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? போலீஸ் உங்களிடத்திலே தவறாக நடந்து கொண்டதா? கேட்க வேண்டும் சட்டப்படி. அன்றைக்குத்தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகக்கூடிய பத்திரிகை. ஒருவேளை அந்த பத்திரிகையுடைய நிருபர்கள் இங்கே வந்திருக்க கூடும். அவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை இந்தியா முழுக்க வருகிற பத்திரிகை. முதல் பக்கத்தில் கொட்டை எழுத்தில் செய்தி போட்டார்கள், பிரதான செய்தியாக. என்ன செய்தி தெரியுமா? ராஜா keeps 3000 crore in abroad in his wife name. ராஜா 3000 கோடி ரூபாயை வெளிநாட்டில் அவருடைய மனைவி பெயரிலே பதுக்கி வைத்திருப்பதாக சிபிஐக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. செய்தி இதுதான். என்னை நீதிபதி கேட்கிறார், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா என்று. நான் நீதிபதியிலே சொன்னேன், மை லார்ட், I will not file bail application. நான் உங்களிடத்தில் ஜாமீன் கேட்க போவதில்லை. But I wanted to mention one thing. Today Times of India carries an article as if I am keeping 3000 crore in abroad in my wife's name. CBI officers are here. Income tax officers are here. Enforcement Directorate officers are here. I want to challenge those officers through this honorable court. If you are able to locate 1 rupee, I will not contest this case. I will remain in the jail up to my life. கரம் நீதிபதி அவர்களை நான் ஜாமீன் கோரப் போவதில்லை. ஆனால் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில், எனக்கு 3000 கோடி ரூபாய் இருப்பதாக. ஓராண்டாகட்டும் 2ஆகட்டும், இனிமேல் நான் உங்களிடத்தில் ஜாமீன் கேட்க மாட்டேன். ஆனால் இங்கே வருமான வரித்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள், இங்கே அமலாக்கப் பிரிவு இருக்கிறது, இங்கே சிபிஐ இருக்கிறது. அவர்களுக்கு இந்த நீதிமன்றத்தின் வாயிலாக நான் சவால் விடுகிறேன், அடகுவல் விடுகிறேன். இன்னும் ஓராண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, 3000 கோடி ரூபாய் அல்ல, வெளிநாட்டிலோ உள்நாட்டிலோ ஒரே ஒரு ரூபாயை நீங்கள் வரவுக்கு அதிகமாக எடுத்துவிட்டால் நான் ஆயுள் முழுக்க சிறையில் இருக்கிறேன் என்று சொன்னவன் ராஜா. சொன்ன தேதி 15/2/2011. 2015 இப்போ 2013 மே மாசம் அதே சிபிஐ அதிகாரி யார் என் மீது வழக்கு தொடுத்தாரோ அவரே பொட்டிக்கு வந்தார். நானே நேரடியாக குறுக்கு விசாரணை செய்தேன். அவர் ஒப்புக்கொண்டார். ராஜாவின் அண்ணன், வீடு, தம்பி, நான் வீட்டிலே 8வது பிள்ளை. அவர் ஒப்புக்கொண்டார். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, நண்பர்கள் எல்லோருடைய வீடுகளிலேயும் 33 இடங்களில் வருமான வரித்துறை, சிபிஐ, அமலாக்கத்துறை 3 பேரும் சேர்ந்து நடத்திய பரிசோதனை அடிப்படையில் ராஜாவிடம் ஒரு பைசா கூட வருவாய்க்கு அதிகமாக சொத்து இல்லை, ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய நிதித்துறை செயலாளர் அண்ணன் பழனிமாநிலத்துறை செயலாளர், நிதித்துறையுடைய அமைச்சர், இவர் அவருக்கு கீழே வேலை செய்தார் சுப்பராவ். அவர் நீதிமன்றத்திற்கு வந்து என்ன சாட்சியம் அளித்தார்? வருவாயை பெருக்குவது எப்படி என்று நான் கடிதம் எழுதியது உண்மை. ஆனால் கடிதம் பதில் வந்தது எங்களுக்கு, இது சாதாரண மக்களுக்கும் போய் சேர வேண்டிய வசதி, இதை ஏலம் விட முடியாது என்று கொள்கை அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவை, விதிகளை சுட்டிக்காட்டினார்கள். நானும் ஒப்புக்கொண்டேன். எனவே நிறைந்த நீதிமன்றத்தில் சொல்லுகிறேன், இது கொள்கை அடிப்படையில் ஏழை எளியவர்களுக்காக எடுக்கப்பட்ட முடிவு. அரசாங்கத்திற்கு ஒரு பைசா கூட நட்டம் இல்லை சொன்னவர் சுப்பராவ். நீதிமன்றத்தில் அரசாங்கத்துக்கு நட்டம் இல்ல, ராஜா கிட்ட ஒரு பைசா இல்ல, வழக்கு வேற எங்கோ போயிட்டு இருக்கு. அதை பற்றி நான் இங்க பேசக்கூடாது, தவறு. ஆனால் தமிழ்நாட்டிலே பத்திரிகை என்ன செய்கிறார்கள்? ஜெயலலிதாவுக்கு 66 கோடி அளவுக்கு அதிகமா சொத்து சம்பாதிச்ச அந்த அம்மா குண்டா தீர்ப்பு கொடுக்கிறார். 2G வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்த அடுத்த நாள், நீ அடிச்ச கொள்ளைக்கு தண்டனை, தண்டிக்கப்பட்ட குற்றவாளி. ஆனால் அடுத்த நாள் தினமணியில என்ன கார்ட்டூன் போடுறான்? ஜெயலலிதா விட்டுட்டான் கார்ட்டூன்ல. என்ன சொல்றான்? 66 கோடிக்கு 4 வருஷம் ஜெயில்னா 1,76,000 கோடிக்கு எத்தனை வருஷம் ஜெயில் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு 350 வருஷம்.
மானம் கட்டவனே, குற்றப்பத்திரிகை இருக்கா 176, குற்றப்பதிவில் இருக்கிறதா 176, 176 நட்டம் என்ற அரசாங்கத்தின் சார்பில் எந்த நாயாவது நீதிமன்றத்திற்கு முன்னாலே வாக்குமூலம் அளித்திருக்கிறானா? கிடையாது. ஜெயலலிதா காப்பாற்றுங்கிறதுக்காக என்ன நீ எழுதிய? காசியானந்தன் ஒருவரை சொன்னான், ஆசையை செய்தியாய் ஆக்கி படித்திட்ட தாசி மக்களே தகவல் யார் தந்ததுன்னு எழுதுனான். யாரை கேட்டா எழுதுறீங்க இந்த நாட்டில்? திராவிட முன்னேற்ற கழகத்தை காயப்படுத்த வேண்டும். நான் இன்னும் கூட சொல்கிறேன், இவ்வளவு பெரிய வழக்கிற்கு பின்னாலும் முன்னாலும் சொல்லுகிறேன், பின்னாலும் சொல்லுகிறேன், நிறைந்த நீதிமன்றத்தில் சொன்னது இங்கேயும் சொல்லுகிறேன். கலைஞரின் தம்பி ராஜா எந்த தவறும் செய்துவிடவில்லை. வெறும் 30 கோடியாக இருந்த செல்போனை 90 கோடியாக உயர்த்தினேனே, அதுதான் நான் செய்த தவறு. இன்னும் பெருமையோடு சொல்லுகிறேன், இன்றைக்கு வாட்ஸ்அப் இருக்கிறது, ட்விட்டர் இருக்கிறது, 3G இருக்கிறது, இன்டர்நெட் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எந்த தலைவரை பற்றியும், எந்த செய்தியை பற்றியும், எந்த நிகழ்வுகளை பற்றியும் உங்கள் உள்ளங்கையில் இருக்கிற செல்போனில் இணையதளத்தை பயன்படுத்துகிற 3G, அதை அறிவித்தவன் கலைஞரின் தம்பி ராஜா என்கின்ற பெருமையோடு பேசுகிறேன். என்ன செய்ய முடியும்? நான் எனக்கு கோபம் வருவதற்கு காரணம் தென்னாப்பிரிக்காவுடைய நீதிமன்ற காட்சி நினைவுக்கு வரும். இங்க வந்துட்டேன். இப்ப மீண்டும் நாம் அங்கே போவோம். அந்த தென்னாப்பிரிக்க கவிஞரை நீதிமன்றத்திலே நிறுத்தி, அம்மா 14 நாட்கள் போலீஸ் காவலில் இருந்தாய், உனக்கு போலீஸ் ஏதாவது குற்றம் செய்ததா, துன்பம் செய்ததா என்று கேட்டபோது அவள் கவிஞர் ஆயிற்று. சுற்றுமுற்றும் பார்க்கிறாள். அடிச்சேன்னு சொன்னா போலீஸ் அடிக்கும் திரும்ப, 2 பக்கமும் போலீஸ். ஆனால் அவள் கவிஞர். அவள் சொன்னால், கணம் நீதிபதி அவர்களே, போலீஸ் காவலில் எனக்கு எந்த கொடூரமும் குற்றமும் நடைபெறவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, என் அருகிலே நிற்கிறான் இந்த போலீஸ்காரர், அவர் கையிலே இருக்கிற தடி, போலீஸ் தடி, அந்த தடிக்கு விந்து பீச்சுகிற ஆற்றல் இருந்தால் இன்னும் 10 மாதத்தில் நான் ஒரு குழந்தைக்கு தாய். அவ்வளவு கொடூரம். அந்த காட்சியைத்தான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை எண்ணுகிற போதெல்லாம் எண்ணிக்கொள்வேன். தந்தை நிற்கிறார், கை முழுக்க உடல் முழுக்க காயம், முழுக்கை சட்டையை போட்டு மறைத்திருக்கிறார்கள். தந்தை இன்னும் போராட வேண்டிய தூரம் தொலைவு, அடக்குமுறையை எதிர்த்து எழுத வேண்டிய எழுத்துக்கள் ஏராளம், பேச வேண்டிய பேச்சுக்கள் ஏராளம். அவருக்கு நம்முடைய காயம் தெரிந்துவிட்டால் அவர் மட்டுமல்ல, இந்த இயக்கம் கூட குன்றி போய்விடும், செயலில் சுணங்கி போய்விடும் என்பதற்காக தனக்கு ஏற்பட்ட உள்ள ரணத்தை எல்லாம் முழுக்கை சட்டைக்கு கீழே அழித்து வைத்துக் கொண்டு, மறைத்து வைத்துக் கொண்டு, இல்லையப்பா எனக்கு ஒன்றுமில்லை, நீங்கள் இந்த சமுதாயத்தை பாருங்கள், கட்சியை பாருங்கள், இந்தியாவுடைய ஜனநாயகத்தை தூக்கி நிறுத்துங்கள் என்று உரக்க குரல் கொடுத்த மகத்தான மனிதன் தான் அன்றைக்கு இருந்த மு.க. ஸ்டாலின், இன்றைக்கு எங்களால் போற்றி மகிழப்படுகின்ற அண்ணன் தளபதி. இப்ப சொல்லு, காஷ்மீர்ல இருந்து சொல்லு, தலைவர் கலைஞருடைய ரத்த சொந்தமா, லட்சிய சொந்தமா? நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைவர் கலைஞரின் ரத்தத்திற்கு மட்டும் சொந்தமல்ல, அவர் கொண்டிருக்கிற லட்சியத்திற்கு சொந்தம். இன்னும் கூட நான் வருகிறேன். இது இளைஞர் எழுச்சி. நான் வேறு செல்ல விரும்பவில்லை. இறுதியாக